மத்தியான சாப்பாடா? உங்க காட்டு அரிசியாம்மா? காட்டு அரிசி தான். மயில் கத்துதாம்மா? மயில். 8 பேர் இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க? என்னம்மா நிஜமா சொல்றீங்க? நம்பவே முடியலம்மா. 8 பேர் இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்களா? ஓ, 8 பேர் இதெல்லாம் தங்கியிருக்கீங்க. ஆச்சரியம்தாம்மா. அதான் கரண்ட்ல அந்த வசதி இல்லை, சோலார் மட்டும் போட்டிருக்கிறீங்க. உள்ள அவங்க பயன்படுத்தின அடுப்புலாம் இருக்கு பாருங்க. உள்ள இந்த அளவுக்கு கீழே குனிஞ்சுதாங்க உள்ள போன வீட்டுக்குள்ள. இங்க பாருங்க, அவங்க பயன்படுத்தின அடுப்புகள் இருக்கு பாருங்க. இப்போ பேர பசங்க கரண்ட் இல்லாம தான் படிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்போ ராத்திரில எப்படி படிப்பாங்க கரண்ட் இல்லாம? அவங்க நம்ம சேமானியை ஊற்றி வளர்க்க வச்சுக்கிட்டு படிக்க வேண்டியதான். இல்லை ஆட்டுக்குட்டி கூட பண்ணியும் வைக்கிறாங்க. மக்களே, நம்ம கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்குது. வீட்டிலேருந்து புகை வந்துக்கிட்டு இருக்கு. உள்ள ஆள் யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட போயிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் என்னங்கிறத விசாரிச்சுட்டு அப்படியே போகலாங்க. வீட்டில் நாய் இது இருக்கான்னு தெரியல. நாய் இருந்தால் கண்டிப்பாக துரத்தி கடிக்கும். யாராவது ஆளுங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. அடுப்பில் புகஞ்சிக்கிட்டு இருக்கு. வெளியே ஒரு கட்டில் ஒன்று இருக்குங்க மரத்தடியில். வீடு பாருங்கள், ஃபுல்லாக மண்ணு தாங்க. மண்ணும் அந்த மூங்கில் தப்பையும் போட்டு கட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக மூங்கில் தப்பை தான். ஆட்டுக்குட்டி கூட பண்ணியும் வைக்கிறாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. நீங்கள் இந்த வீட்டுக்காரங்களா ஐயா? நீங்கள் அவங்க பேருங்க ஐயா? ஓ, காது கேட்காதா அவருக்கு? சரி சரிங்க. எப்படிம்மா இங்கே வந்து கரண்ட் வசதி இருக்காமா அந்த ஊரில்? கரண்ட் வசதி இல்லை. நீங்கள் இங்கே இருந்தால் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இதே இடத்துல? உங்கள் பேருங்கம்மா என்ன சொன்னீங்க? உண்ணாமலை. உண்ணாமலை ரங்கசாமி. உண்ணாமலை. உங்கள் வீட்டுக்கு பேர் ரங்கசாமி. மகன் பேர் அன்னதானம். அவங்களாம் இங்கேயே இருக்காங்களா தனியாக இருக்காங்களா? அவங்களாம் இல்லை, அவங்கெல்லாம் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை, தங்குறதெல்லாம் இங்கே உங்க கூட தங்கியிருக்காங்களா? இல்லை தங்கிக்கிறாங்க. ஓ, எப்படி இந்த சின்ன வீட்டில் தான் இருக்கிறீங்க நீங்கள்? கரண்ட்லாம் இல்லை உங்களுக்கு? எத்தனை வருஷமா அந்த வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கேயா? இந்த காடு வாங்கினால் தொட்டு. ஓ, எத்தனை வருஷமா இருப்பீங்க சுமார் இந்த காட்டில்? 30 வருஷம். எத்தனை பேருமா தங்கியிருக்கீங்க இந்த வீட்டில் நீங்கள்? நாங்களா? ஒன்று 2 ஆணு 2 என் மகன் 1 என் மருமகன். மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் 4. கணக்காக தெரியாது. எனக்கு தெரியல. எத்தனை பேர் சொல்ல? நான் கணக்கு போடுறேன். எத்தனை பேர்? 6 8 பேர். 8 பேர் இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க? என்னம்மா நிஜமா சொல்கிறீங்க? நம்பவே முடியலம்மா. 8 பேர் இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்களா? ஓ, 8 பேர் இதெல்லாம் தங்கியிருக்கீங்க. ஆச்சரியம்தாம்மா. அதான் கரண்ட்ல அந்த வசதி இல்லை, சோலார் மட்டும் போட்டிருக்கிறீங்க. மட்டும் போட்டுக்கிறோம். வலிக்குது, வாய் வலிக்குது. அப்புறம் எங்க போய் அலைய முடியும்? சோலார் மட்டும் போட்டுக்கிறோம். இந்த வீட்டுல தான் தங்கிக்கிறோம். கவர்மெண்ட்ல எழுதி போடலாமா வீட்டுக்குலாம்? நீங்க எழுதி போடலையா? இல்ல, எழுதி போடல. இப்போ இதுலயே சமைச்சு இதுலயே தான் படுத்துக்கிறீங்க. அது புலங்கறக்கல்லாண்டி வெளியில அடுப்பு வெட்டி
ஓ படுக்கிறதுனா வெளியில் படுத்துக்குவீங்களா? வெளியில் படுத்துக்கலாம். கட்டில் போட்டு வெளியில் படுத்துக்கலாம். ஏதோ 25 வருஷமா இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன பண்ண முடியும்? எங்கே போய் நிற்க முடியும்? பசங்கெல்லாம் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறீங்க. ரொம்ப கஷ்டம். யாரையும் வீட்டுக்கு எழுதி போகிறதும் இல்லை, அவங்க எழுதி கொடுக்குறதும் இல்லை. ஏன் முயற்சி பண்ணலாம்ல பசங்கள்ட்ட சொல்லி வீடெலாம் கட்டுறதுக்கு எழுதி போட்டு கவர்மெண்ட்டில் முயற்சி எடுக்கல? காடு பட்டா காடு தானே உங்களுக்கு? பூரா பட்டா. பட்டா காடு தான். கரண்ட்டுக்கும் நீங்கள் எழுதி போடல. இந்த சைடு கரண்டே இல்லை, கம்பமே இல்லை, கம்பமே இல்லை. கரண்ட்டுன்னா இங்கே எவ்வளோ தூரம் போனால் கரண்ட் இருக்கும் அந்த பக்கம்? அங்கே வெண்ணூருக்கு போனால் கரண்ட் இருக்கும். ஓ அவ்வளோ தூரம் போகணும் கரண்ட்டுக்கு. போகணும். அது வரைக்கும் கரண்டே இல்லை, எல்லாருமே சும்மா கரண்டில் தான் இருக்கிறாங்க. கரண்ட் இல்லை. கொட்டாய் கொட்டாய்க்கு எல்லாம் சும்மா தான். நாடு இவ்வளோ முன்னேறியுமே நான் இவ்வளோ ஊர் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. சும்மா கரண்ட் இல்லாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த வெறு குச்சி போட்டுக்கிட்டு அடிப்பிக்கிட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சமையல்லாம் வெளியே தானாம்மா? வெளியே தான். எதனா குச்சி கிழங்குங்களா அது? குச்சி கிழங்கு. இப்போ விவசாயம் வந்து கிழங்கு மட்டும் தான் போடுறீங்க? கிழங்கு மட்டும். உங்களுக்கு கிணறு அந்த மாதிரிலாம் எதுவும் வச்சிருக்கிறீங்களா இல்லை போரு? தாளை வச்சிருக்கிறோம். தண்ணி அங்கேருந்து வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த டீசல் வாங்கி ஊற்றிக்கிட்டு தான் குடிக்கிறதுக்கு தண்ணி இங்கே கொண்டாந்துக்கிறது. ஓ குடிக்கிற தண்ணியெலாம் அதில் தான் எடுக்கிறீங்க? கரண்ட் இல்லை, ஆயில் மோட்ரு, டீசல் மோட்ரு இது ஊற்றி நம்ம எடுத்துக்கிறது. தாளுக்கு கிணறு இந்த பக்கம் அங்கேருந்து தண்ணி அங்கே வந்துடுது, அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வர்றது. சாப்பாடுல அந்த மாதிரி ரேஷன் அரிசி சாப்பிட்றீங்களா இல்லை காட்டில் ஏதாவது விளை வச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? ரேஷன் அரிசியும் போட்டுக்கலாம். அங்கே வயல் இருக்குது 2, அதில் இந்த காட்டு எருமாது எல்லாம் வர்றதுக்கு அது பயிர் போடுறதில்ல. உங்க எருமை இருக்காங்க? எருமையெல்லாம் இருக்குது. வேற என்ன இருக்கு அப்புறம்? பன்னி அந்த மாதிரி இருக்கும்? பன்னி இருக்குது, எல்லாமே இருக்குது. பன்னி மயில் அந்த மாதிரி தொந்தரவு பண்ண தொந்தரவு. அது அங்கே இருந்தமாக்கா இங்கே பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, பயிர் போடாத விட்டாரு. தண்ணி மட்டும் இருந்தால் போடணும் அப்படின்னு. இப்படியும் மழை காலத்தில் தாங்குதாம்மா வீடெல்லாம்? தாங்குதுப்பா. என்னம்மா பண்ணுறது? ஒழுனாலும் சரி, இருந்தாலும் சரி, காற்று அடித்தாலும் சரின்ட்டு அவங்க இருக்க வேண்டியதான். பண்ண முடியும். எதிர்பார்க்கலாமா? முன்னாடி நல்லா ஒரு டவுன் மாதிரி நல்லா ஊர் பெருசாக இருந்துச்சு, கொஞ்சம் டெவலப்பான ஏரியாவாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப இதாக தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்தான், கரண்ட் கூட இல்லாமல் கஷ்டம்தான். நிறைய இது நம்ம பைக்கு கூட ஓட்டிட்டு வந்தோம்னாக்கா அது மேட்டில் தான் வரணும், கல் இல்லை. ஆமாம், பைக் ஓட்டுறது ரொம்ப சிரமம் தான் போல. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன், ரொம்ப பயந்துட்டே கஷ்டப்பட்டு தான் வந்தேன். கூட எடுத்து மூச்சு செய்யல. ரோடு பாதி தூரம் வந்து இதோட வாழைப்பூண்டியா? வாழைப்பூண்டி அதோட ரோடு நிற்கிது. அதுவும் சிமெண்ட் ரோடு சின்னதாக போட்டிருக்காங்க, அவ்வளோதான். போட்டுக்குது, மண்ணா கிளம்பிடுச்சு. மழை பெஞ்சுன்னா ரொம்ப சிரமம் உங்களுக்கு. ரோட்டில் போக முடியாது, வர முடியாது. வர முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உள்ள வரலிங்க இதுமாரி தான் கஷ்டப்பட்டு சாகணுமா? நீங்கள் கல்யாணம் பண்ணி இங்கே தான் இருக்கிறீங்க, அதுலேருந்து இங்கே தான் இருக்கிறீங்க. உங்கள் சொந்த ஊருமா? இதே ஊர் தானா? இல்லை சொந்த ஊர். அந்த ஊர் அந்த சின்ன ஊராக இருக்குதல்ல, அந்த ஊர் பேருமா? குண்டல் வளவு. குண்டல் வளவு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இந்த ரோடு இருக்குது அதோட. அதில் ஒரு 10 வீடு இருக்குதல்ல. பார்த்தேன், பள்ளத்தில் ஒரு 10 வீடு இருந்துச்சு. அதே தான். அங்கே ஒரு கோயில் கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஊருக்குள்ள இருந்துக்கலாம்ல, ஏன்னா ஊர் இங்கேருந்து பக்கம் தான் இருக்குது. நடக்க முடியல, காட்டுக்கு போயிட்டு வர முடியல, நடந்து வர முடியல. ஏதாவது ரோடு நல்லா இருந்தால் கூட நடந்து போயிட்டு பைக்கில் தான் வரலாம். கட்டி கூடயும் உழுவலாம், அப்புறம் என்ன பண்ண முடியும்? இல்லை இங்கேயே காட்டிலே 20 வருஷமா குடியேறி இங்கேயே தங்கிட்டீங்க. தங்கிக்கிறேன். இதெல்லாம் மூங்கில் தப்பையாமா? அதெல்லாம் மூங்கில் தப்பு. இதெல்லாம் நீங்களே போட்டுக்கிறதா, பண்ணிக்கிறதாமா? பண்ண முடியும், போட்டு பண்ணிட்டான். எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுக்கிறதா? வீடு கூட நீங்கள் தான் கட்டுவீங்க எல்லாமே? எல்லாம் ஆணி அடிச்சு எல்லாம் போட்டு எல்லாம் நீங்களே கைப்பட செஞ்சுக்கிறது, வெளியில் ஆளுக்கு இப்பெல்லாம் செய்ய மாட்டீங்க? நாங்களே செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு எல்லா திறமையும் எல்லா வேலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனால் கஷ்டம் தான் உங்களுக்கு. இப்பெல்லாம் மூங்க வெட்டுறதுக்கும் இல்லை, எதுக்குமே இல்லை. மூங்கில் வெட்டக்கூடாது இப்போ ஃபாரஸ்ட்டில் தொந்தரவு. ஆமாம், வெட்டக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த நேரம் நம்ம வெட்டிக்கிட்டோம். ஓ, அந்த ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் முன்னாடி எல்லாம் வெட்டிக்கிட்டீங்க. இப்பெல்லாம் வெட்ட முடியாது, கஷ்டப்பட்டுக்கிட்டு வெளியே கடை கொண்டுட்டான். பசங்க எத்தனை பேருமா உங்களுக்கு? பசங்க 1, ஒரே பையன்தான். பொண்ணு மட்டும் 3 எனக்கு. அப்புறம் பேர பிள்ளைங்க 2 ஆணு 2 பொண்ணு. எல்லாம் படிக்கிறாங்களாம்மா? படிக்கிறேன். எல்லாம் இங்கேயே தங்கி தான் எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் இங்கேயே தங்கி. இப்போ பேர பசங்க கரண்ட் இல்லாமல் தான் படிக்கிறாங்க. அப்புறம்
அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்போ ராத்திரில எப்படி படிப்பாங்க கரண்ட் இல்லாமல் அவங்க? நம்ம சேமானியை ஊற்றி விளக்க வச்சுக்கிட்டு படிக்க வேண்டியதான். இல்லைன்னா இந்த இதுமாரி அதை எடுத்து போட்டுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. இப்போ இந்த காலத்துலேயும் சீமனை விளக்கில் உட்காந்து படிக்கிறாங்க அந்த ஊரில். ரொம்ப கஷ்டமாக இருக்குமா கேட்கும்போது. நிறையா ஊர் நான் கிராமம் பார்த்துருக்கேன். எல்லா வசதியும் இருக்கும், கரண்ட் வசதி, ரோடு வசதியெல்லாம் இருக்கும், பஸ் வசதி கூட இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த ஊரில் எதுவுமே இல்லையேம்மா. ஒரு ரோடு கூட இல்லை, ஒரு கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லைன்னா எப்படிமா? ரொம்ப கஷ்டமா. ரொம்ப கஷ்டமா தான். ஊரில் பெரிய ஆளுங்களாம் இல்லையாம எல்லாம் எடுத்து செய்யறதுக்கு பார்க்கறதுக்கெலாம்? இல்லை, எல்லாம் சிறு பாசங்களாக இருக்குது, எல்லாம் போய் சேர்ந்து போய் காட்டில் எல்லாம் ஒன்னாட்டம் என்னாட்டம் அப்படி தான் கேட்குறாங்க. எடுத்து செய்யறதுக்கு பெரிய ஆளுங்களாம் யாரும் இல்லை. இல்லை, தலைவர் இருக்கிற அப்படியே அது தலைவரும் எடுத்து செய்யறதில்ல. என்ன பண்ண முடியல. சமைக்கிறீங்களாம்மா? சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கிறீங்களா? சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கிறேன். மத்தியான சாப்பாடா? உங்க காட்டு அரிசியாம்மா? காட்டு அரிசி தான். எல்லாம் நீங்களே போட்டுக்கிறத? காய்கறிமா? காய்கறி எல்லாம் வாங்கிக்க வேண்டியதான். ஓ, செய்ய முடியும் நம்ம. இது நம்ம கோழி குண்டா? இது சாமியா? சாமி. ஓ, உங்க சமாதியா? ஓ, இதுதான் உங்களை அடக்கம் பண்ணியிருக்கீங்க. இது பெரிய பலாமரமாமா? அது பயங்கர பெருசா இருக்குது. காயெல்லாம் பச்சை பசங்க. என்னம்மா, கூலம்பழமா நல்ல பழமா? நல்ல காய். இங்கே கூலம்பழம் எதுவும் இல்லை, இல்லை நல்ல காய் தான். கட்டில் போட்டு வெளியே ரெஸ்ட் எடுத்துக்கிறதாம்மா இங்கே? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஒரு நான் தனிப்பட்ட ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கைம்மா. அது கஷ்டம், 1000 கஷ்டம் இருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன வசதிகள் இருந்தால் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கரண்ட் வசதி, ஒரு நல்ல ரோடு போட்டு கொடுத்துட்டாங்கன்னா போதும் உங்களுக்கு. உங்க வீட்டில் எல்லாருமே மருமக பசங்க எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்களாம்மா? நைட்டில் அந்த இடமே வனாந்தரம் மாதிரி ஆயிரலாமா? வனாந்தரம் தான். ரொம்ப கஷ்டம். என்னம்மா? ஆமாம் ஆமாம், ரொம்ப பகல்லையே நான் வரும்போது ஒரு ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. இருட்டிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமே. ஒரு தெருலைட்டு கரண்ட் எதுவுமே இல்லைல்ல? எதுவுமே பூச்சி போட்டு இருந்து நம்மள கடிச்சாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் இருக்கும். ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரி போனால் என்னம்மா பண்ணுவீங்க? ஏதாவது பாம்பும் கடிச்சா? ஆஸ்பத்திரிக்கு தான் போய் பக்கமாக இருக்குதா? அதாவது ஆஸ்பத்திரி அப்படின்னா பக்கம், அங்கே வெள்ளிமலைக்கு போகணும். வெள்ளிமலை அதே 15-20 கிலோமீட்டர் வந்துருமே. ஆரம்பிட்டியில் ஒரு பக்கமாக இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அது சரியாக பார்க்க மாட்டாங்க. சரியாக பார்க்க மாட்டாங்க. பெரிய ஆஸ்பத்திரினா எங்கம்மா நீங்கள் போகணும்? நாங்கள் சேலம் போகணும். கள்ளக்குறிச்சி, எங்களுக்கு கள்ளக்குறிச்சி. எங்கள் அப்பா எவ்வளோ நேரமாக போகிறது? 2-3 மணி நேரம் ஆகி போயிடுமே உங்களுக்கு. நாங்களுக்கு கள்ளக்குறிச்சி தான். இது என்ன மாவட்டமா? கள்ளக்குறிச்சி மாவட்டமா சேலம் மாவட்டமா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் இது. ஓ, இது கள்ளக்குறிச்சி மாவட்டமா? சங்கராபுரம். ஓ, விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அந்த ரேஞ்ச் இது. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம், அந்த அளவுக்கு இங்கே கஷ்டம் இருக்குன்னு. இதெல்லாம் ஒரு பூச்சி பூண்டு வந்து நைட்டு கடிச்சா கூட உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்லம்மா? மக்களே, இந்த கிராமத்தில் இந்த குடும்பம் படுற கஷ்டத்தை பாருங்கள். எந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே இல்லாமல் இப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்கள். நம்ம நாட்டில் எவ்வளவோ இடங்கள் எல்லாம் முன்னேறி பார்த்திங்கன்னா இன்னும் சில கிராமங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்குது. கடவுளை நம்மள அந்த மாதிரி படிச்சுட்டாங்களே. என்னம்மா? கடவுளை நம்மள அந்த மாதிரி படிச்சுக்கிட்டாங்களே. படிச்சுட்டாங்க. கடவுளை சொல்கிறத விட அரசியல்வாதிங்க யாரும் அந்த அளவுக்கு எடுத்து செய்யறதுக்கு இல்லைம்மா. அதான் உண்மை. அம்மா, நான் சொல்கிறதான் உண்மை. எடுத்து செய்யறதுக்கு முயற்சி பண்றதுக்கு எல்லாம் ஆளு. ஆமா, ஓட்டுக்கு எல்லாம் அந்த பக்கம் வருவாங்களா உங்களுக்கு? ஓட்டுக்கு வருவாங்க, தலைவர் வருவாங்க. வந்து எல்லாம் செய்யறேன் எதுவும் செய்ய மாட்டாங்க. செய்யறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் செய்யறது ஒண்ணும் இல்லாத ஓடு போடாங்காட்டியும் ஓடு போட்டு முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். இதெல்லாம் கரண்டியா பயன்படுத்துறதாமா? இதெல்லாம் சாப்பாட்டுக்கா?
தேங்காய் சாட்டக்குதல்ல. அதான். நீங்கள் சமையல் என்ன மண் பாத்திரத்தெல்லாம் பண்ணுவீங்களா இல்லை சில்வர் பாத்திரம் தானா? சில்வர் பாத்திரம் தான் இப்போ அதுக்கு செய்கிறோம். அது மண் பாத்திரம்லாம் பயன்படுத்துறது இல்லை. மண் பாத்திரம் அதெல்லாம் மாறி போச்சு. இதெல்லாம் காய வெட்டி போட்டிங்களா அப்படியே? பண்ணிக்கு யாரும் சாப்பிட்றாங்க. ஓ, பண்ணி வளர்க்குறீங்களாம்மா? அது எப்படி கறி கொடுத்துருங்களா இல்லை சாமிக்காமா? சாமிக்கு நேர்ந்து விட்டு வளர்க்குறது. வளர்த்துட்டு அப்படியே கோயிலில் வெட்டிடுறது. மாடுலாம் வளர்க்குறீங்களாம்மா? ஆடு மாடு? மாடு இல்லை, ஆடு. ஆமாம், ஆடு பெரியவர் மேய்ச்சிட்டு இருந்தார், ஐயா மேய்ச்சிட்டு இருந்தார். சாப்பாடு வடிக்கிறீங்களாம்மா? மக்களே எப்படி சாப்பாடு அடிக்கிறாங்க பாருங்க. எல்லாம் இப்போ வீட்டில் உட்காந்து இவ்வளோ சொகுசாக எல்லா வேலையும் செய்கிறாங்க. நீங்கள் பாருங்க இப்போ எவ்வளோ கஷ்டப்படுது சாப்பாடு வடிக்கிறது, எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு. ஆமாம், நைட்லாம் எப்படி சமையல்லாம் கையை உரிச்சுக்கிட்டேன். எப்படிம்மா நைட்டில் வெளிச்சம் இல்லாமல் சுட்டுக்கிட்டீங்களா? செஞ்சு தண்ணி கையில் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? பார்த்து பொறுமையாக பண்ணுங்கம்மா. கையில் வந்துருச்சு. ரொம்ப கஷ்டம். மயில் கத்துதாம்மா? மயில் ஒன்று வைக்க முடியல. மயில் இப்பதான் பெருகி போச்சா? ஆரம்பத்துலேருந்தே மயில் தொல்லை இருக்காமா? இல்லை, இப்போதான் பெருகி போச்சு. மயில் பார்க்கணும்னா பழனி மலையில் தான் பார்த்துக்கணும். ஓ, இங்கெல்லாம் பார்க்கவே முடியாது. இப்போலாம் சாதாரணமாகி போச்சு மயில். ஆயிடுச்சு. நீங்கள் முன்னாடிலாம் சாப்பாட்டுக்கு இந்த கேழ்வரகு கம்புலாம் சாப்பிடுவீங்களாமா? சாப்பிடுவோம். இப்போலாம் நீங்கள் அதை போடுறதில்ல. ஏன் விட்டுட்டீங்க அதெல்லாம்? அப்புறம் மயில் தொல்லை, காட்டு இறந்த தொல்லை. அப்புறம் நம்ம என்ன சமாளிக்க, அதனால இதெல்லாம் விட்டுட்டீங்க. முன்ன வெட்டுக்காடு வெட்டணும். அதில் சாமை தனை எண்ணெய் போடலாம். இப்போ வெட்டுக்காடும் பாரிட்டு போடக்கூடாது எடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம எதை செஞ்சு நம்ம சாப்பிட முடியும்? ரேஷன் அரிசி தான் சாப்பிட முடியாது. அதை சாப்பிட்டோம்னா அதில் செடி வருது. அது ரேஷன் அரிசி சாப்பிட்டா உடம்பு சரியில்லாம போயிடுதா? சரியில்லாத போயிடுது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் காட்டு அரிசி தான் சாப்பிட்றீங்க இப்போ? ஏதோ ஒரு நாளைக்கு காட்டு அரிசி சாப்பிடணும். இப்போ எல்லாம் கலந்து தான் சாப்பிட்றீங்க. காட்டு அரிசி இருக்கும்போது காட்டு அரிசி, இல்லைன்னா ரேஷன் அரிசி. அதான் நல்ல அரிசியாக வருது. இந்த பேப்பர் அரிசி போட்டாடுறாங்க. பேப்பர் அரிசினாமா எப்படி இருக்குது? அது வெள்ளையா இருக்குது. வெள்ளை அரிசி அதை பொறுக்கி விட்டு நல்ல அரிசி சோறாக்கட்டும். ஓ, எனக்கு சுத்தம் பண்ணி தான் ஆக்கணும். அதை சுத்தம் பண்ணி தான் வடிச்சு மறுபடியும் அடுப்பில் வைக்கணுமாம்மா? தண்ணி எழுதமாண்டா. வடிவில் தண்ணி இருந்தால் அதெல்லாம் வற்றி போயிடும். குழம்புலாம் காலையில் வச்சுருங்களா இனிமேல் தான் வைக்கணுங்களா? குழம்பு தான் வைக்கணும். மணி 2:30 மணி ஆகுது. இதுக்கு மேலே நீங்கள் சமைச்சு 4 மணிக்கு தான் சாப்பிடுவீங்க. 3 மணிக்கு மேலே ஆகிடும் சாப்பிட. 6 மணி ஆகிடும். மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு 6 மணி ஆகிடுங்களா? ஐயாவும் ஆரம்பம் விவசாயம் தான். ஐயாவும் இந்த காட்டில் தான் கஷ்டப்பட்டு அவரும். இப்போ வேலை செய்ய முடியல அவரால். ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போல்லாம் நீங்கள் உருவாக்குனதான் அந்த காடு எல்லாமே. ஏம்மா, நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்குனதான் அந்த மரங்கள், இந்த காடு, இது எல்லாமே. இப்போ நீங்களா வந்து வாங்கின காடா இல்லை? நீங்கள் வாங்கின காடு தான், உங்கள் பூர்வீக சொத்துலாம் இல்லை இது. ஐயாவும் நீங்களும் கஷ்டப்பட்டு வாங்கின காடு தான் அது. இப்போ இங்கே காடு வெளியாளுங்க வாங்க முடியுமாயா? இங்கே காடு தோட்டம்லாம் செல்லுமா? அது கிரையம் பண்ணா தெரியல. அப்போ நீங்கள் வாங்கும் போது என்ன விலைங்கய்யா அந்த காடுலாம்? அப்போலாம் ஒரு ஏக்கரா நீங்கள் வாங்கின காலத்துலலாம்? அது வந்து இப்போ நாங்கள் வாங்கினோம்னா கம்மி ரேட்டு. என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பீங்க அப்போ நீங்கள்?
என்ன ரேட்டுக்குன்னா அது பாண்டு அந்த காலம் பவுன் வந்து 300 400. ஒரு பவுன் 300 வித்துச்சு. அந்த நேரம் வாங்கின காடு கம்மி இருக்கு. அதே மாதிரி தான் காடு 300 400 தான் வாங்கியிருப்பீங்க. இப்போலாம் வாங்க முடியாது. இப்போலாம் கோடி ஒரு கோடி லட்சம் கோடியில் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் வாங்கி போட்டீங்க. வாங்கி போட்டு நீங்கள் வாங்கும் போதே காடாக இருந்துச்சுன்னா நீங்கள் தான் உருவாக்கினது அதெல்லாம் எல்லாம் இந்த மரமே வெட்டி செஞ்சதான். நீங்கள் தான் வெட்டி எல்லாம் உருவாக்குனது எல்லாமே. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. ரொம்ப கஷ்டம். பசங்களாம் அந்தளவுக்கு காட்டை பார்த்துக்கிறாங்களா? விவசாயம் பண்ணுறாங்களா? இப்போ பண்ணுறாங்க. இன்னும் இல்லை மேட்டுக்காடு விவசாயம் தான் பண்ணுறீங்க. மேட்டுக்காடு விவசாயம் தான். இங்கெல்லாம் பாக்கு மரம்லாம் போட்டால் வருமாங்க? இங்கே வரும். அதெல்லாம் பண்ணலாம். செலவு கொஞ்சம் ஜாஸ்தி அதெல்லாம். ஏன்னா அந்த மாதிரி போட்டால் வருஷம் பூரா அது வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும்ல நமக்கு. கஷ்டப்பட முடியல மக்கா. வேலை செய்ய முடியல காட்டில். அதெல்லாம் விவசாயத்துக்கு ஆளும் கிடைக்க முடியறாங்க வேலைக்கு. இப்போ கிடைச்சாலும் கூலி வேலை ஏறி போச்சு. கூலி கொடுத்து நம்ம கட்டுப்படி ஆகாது. பொம்பளைங்க 400. பொம்பளைங்களுக்கு இங்கே 400 ரூபா. ஆம்பளைங்களுக்கு 800 ரூபா 900 ரூபா. அவ்வளோ வாங்குறாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தாங்க ஐயா. விவசாயத்துக்கு கூலி கொடுக்க முடியாம நிறைய பேர் விவசாயம் பண்ணுறதே குறைச்சிக்கிட்டாங்க எல்லாமே. குச்சி வச்சோம், குச்சி வேலையும் இல்லை. குச்சியும் இந்த கலங்கம் கம்மி ரேட்டில் போகுது. எப்படிதான் பொழைக்க முடியல. அதுதான் பண்ணி விற்றா கூட வேலை செய்கிற கூலி கூட வருமானம் வரமாட்டேங்குறாங்க விவசாயத்தில். வரல. அதனால தான் நிறைய பேர் பாதி விவசாயத்தை விட்டுட்டாங்க. இப்படிதான் காலம் போயிட்டு இருக்குது இப்போ. அதான் என்ன வீடுங்க ஐயா? இடிஞ்ச வீடு மாதிரி இருக்கு முன்னாடி. அதான் ஆட்டுப்பட்டிங்க. ஆட்டுப்பட்டி. அந்த ஆட்டுப்பட்டி அதுக்கு மேலே ஒரு இடிஞ்சு விடா இதா. ஆமாம் ஆமாம். நாங்கள் இருந்தோன்னா. ஓ, அங்கே குடியிருந்தீங்க நீங்கள் ஆரம்பத்தில்? இல்லை, இதில் தான் இருந்து அங்கே போய் படுத்தானா. காத்தான் சிலு சிலு சில்லுன்னு வருதா அங்கேயா? ஆட்டுக்கு அங்கே இந்த புல்லு இல்லை, பொடி இல்லை, எதுவுமே இல்லையா. மூங்கலை வெட்டுறதுக்கும் இல்லையா. அதை பிரித்து அந்த ஆட்டு படுத்து. ஓ, அது மேலே இருக்குது கோயிலுங்களா? இல்லை இல்லை, அந்த பாறை மேலே சின்ன ஒரு பரன் மாதிரி இருக்குது. இந்த அரிசி ஆட்டுற கல் இருக்குதா? ஆமா. அது வெயில் இந்த மழை வந்துச்சுனாக்கா நனைஞ்சிக்கிட்டு தானே அரிசி ஆட்டுறோம் அப்படின்ட்டு அதை போட்டுக்கிறோம். ஓ, அங்கே போய் தான் அரிசி ஆட்டிட்டு வரணுமா நீங்க? இன்னொரு ஓட்டு வீடு இருக்குதா? இந்தாண்டு இருக்குதா? அது இதா? அதான் அது ஆட்டுப்பட்டி. அதுவும் ஆட்டுப்பட்டி. அங்கதான் கிணறு இருக்கு, போர் இருக்குதுங்களா அங்க? போர் அதில் வச்சுக்கிறோம் நம்ம தண்ணி பிடிக்கிறது. சரிங்க. இருந்து பைப்பு போட்டு தண்ணி இங்கே வரணும். அங்கே ஒரு மேலே ஒரு மலையில் ஒரு கோயில் தெரியுதுங்களா? அது என்னதுங்கய்யா? நாகமாசாமி வண்டாபிடி. வண்டகப்பாடியா? அது வண்டகப்பாடியே மட்டைப்பட்டு எருக்குமிட்டு அதுக்கு. மக்களே இங்கே பாருங்கள், முன்னாடி இதுதான் அந்த பாட்டி விவசாயம் பண்ணுற காடு. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக குச்சிக்காங்க தாங்க போட்டிருக்காங்க. எங்கள் மேக்ஸிமம் வேறு எந்த விவசாயம் பண்ணுறது இல்லையாங்க. மேக்ஸிமம் குச்சி தான் பண்ணுறாங்க. ஏன்னா யார் எது பண்ணாலுமே வந்து மயில், காட்டெருமை, பன்னி இந்த மாதிரி விலங்குகள் வந்து அழிச்சிருது. அதனால நாங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி வேறு எதுவும் விவசாயம் பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க. ஃபுல்லாகவே இதுதான் போட்டிருக்காங்க. அப்புறம் குச்சி கிழங்கு தான். ஃபுல்லாக சின்ன சின்ன சில்வர் ஓக் மரங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த காடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் குச்சி போட்டு அறுவடை பண்ணியிருப்பாங்க போல். இப்போ அவங்க குச்சி ஒன்றும் பெருசாக விலையே இல்லையாங்க. ஃபுல்லாக நஷ்டம் தான் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம எவ்வளோ மலை கிராமங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இது ரொம்பவே ஒரு மோசமான நிலையில் இருக்குங்க. சரியான ரோடு இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஒரு 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா இந்த ஊரே பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கிராமமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு வனாந்திர மாதிரி ஆகிடுமாங்க. எந்த ஒரு பாதுகாப்புமே இருக்காது, எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எதுக்கு போனாலுமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அவங்க கள்ளக்குறிச்சி போகணும், இல்லை சேலம் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தாங்க இவங்க வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கே வெளியில் போகிற மாதிரி இருக்குது. இப்போ ஸோ நல்லா இருக்குது. என்னன்னு தெரியல, ஒரு வேலி மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மரத்தை. ஆக்சுவலாக அது மரமாக செடியான்னு தெரியல. சூப்பராக இல்லை, காற்று நல்லா அப்படியே சூப்பராக செய்து பாருங்கள். மக்களே இங்கே முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பால் அடைஞ்ச வீடு மாதிரி. இந்த வீடு தான் அந்த பாட்டியும் தாத்தாவும் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த வீடுங்க. பால் அடைஞ்ச வீடு, சின்னோண்டு வீடு தாங்க.
உள்ளே அவங்க பயன்படுத்தின அடுப்புலாம் இருக்குது பாருங்கள். உள்ளே இந்தளவுக்கு கீழே குனிஞ்சு தாங்க உள்ளே போகணும் வீட்டுக்குள்ளே. இங்கே பாருங்கள் அவங்க பயன்படுத்தின அடுப்புகள் இருக்குது பாருங்கள். அவங்க சமையலுக்காக பயன்படுத்தின அடுப்புகள். கொஞ்சோண்டு ஓடு மட்டும் இருக்குது. அந்த காலத்தில் பயன்படுத்தின ப்ரஷ்ஷு இது எல்லாமே இருக்குது பாருங்கள். டூத் ப்ரஷ்ஷு. கீழே படிக்கட்டு பாருங்கள். அப்படி இந்த பக்கம் மேலே போனீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஒரு அந்த மரத்தோட இலைகளை வச்சு ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா?